மட்டும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று தினம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் பேசுறாங்க. ஓஹோ, அற்புதமான ஆட்சி, அற்புதமான ஆட்சி, நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு. கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க, அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடுறதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு இருப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். அது மட்டும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று தினம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் பேசுறாங்க. ஓஹோ, அற்புதமான ஆட்சி, அற்புதமான ஆட்சி, நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு. கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க, அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடுறதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு இருப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காருங்க. திமுக கூட்டணியில விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் மிக தீர்க்கமான முடிவுல தான் இருக்காங்களா? கூட்டணியிலிருந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்களோட அழைப்புக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? முதலில் தற்போது இபிஎஸ் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்திலே ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திலே ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் சிதம்பரத்தில் பேசும்போது நாம் சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்த அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் வருமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அது எந்தெந்த கட்சிகளுக்கு என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி
இந்த ரெண்டு கட்சிகளும் நீங்க ஏன் தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இருக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தட்டி கேட்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். என்ன தமிழ்நாட்டில் தற்போது விலைவாசி உயர்வு உயர்ந்திருக்கின்றது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று ஒரு பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் தட்டி கேட்க முடியாமல் அவற்றையெல்லாம் சேர்த்து நீங்களே சுமக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே இபிஎஸ் இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். மேலும் இவ்வளவு பொறுத்து கொண்டு நீங்கள் சென்றாலும் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கோ கூட்டங்களுக்கோ உங்களுக்கு அனுமதி கிடைப்பது கிடையாது. உதாரணத்துக்கு விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தியது, அந்த மாநாட்டிற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கவில்லை. அதே போல திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்தியது, அதே போல விசிகாவினுடைய கொடிகம்பங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இது போன்று சொந்த கூட்டணி கட்சியே மாநாடு நடத்துவதற்கும் கொடிகம்பம் நடுவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை திமுக ஏற்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட திமுகவுடன் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் ஏன் கூட்டணியை தொடர்கிறீர்கள், எங்கள் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள் என்று அவர் மறைமுகமாக அல்ல மிக நேரடியாகவே அவர் அழைப்பை விடுக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன இதற்கு முன்பு உங்களுடன் கூட்டணி வைத்ததில்லையா அல்லது நீங்கள் தான் எங்களுடன் கூட்டணி வைத்ததில்லையா என்ற பொருளிலும் பேசுகின்றார். திமுக எந்தெந்த கட்சிகளுடனெல்லாம் கூட்டணி வைத்திருக்கின்றதோ அந்த கட்சிகளுடனெல்லாம் அதிமுக கூட்டணி வைத்திருக்கின்றது. எனவே நமக்குள் கூட்டணி என்பதெல்லாம் ஒன்றும் புதிதான விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் நம்முடைய கூட்டணிக்கு வந்து விடுங்கள், நீங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுப்பேன் என்று இபிஎஸ் குறிப்பிடுகின்றார். நீங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே இருந்தால் அவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வார்களே தவிர உங்களுக்கு தேவையான அந்த அதிகமான சீட்டுகளை கொடுக்க மாட்டார்கள். நான் வேறு எந்த கூட்டணிக்குமே செல்ல மாட்டேன் என்று நீங்கள் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு திமுக கூட்டணியிலே இருந்தால் உங்களுக்கான சீட்டுகளை குறைத்து விடுவார்கள், உங்களால் அதிகமான சீட்டுகளிலே போட்டியிட முடியாது. அதனால் அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் அதிகமான சீட்டுகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். இதற்கு முன்பெல்லாம் கூட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் போன்றோர் தெரிவித்து வந்தாலும் கூட அது ஒரு மறைமுக அழைப்பாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் தற்போது நேரடி அழைப்பாகவே தற்போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம விசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடம் இதற்கு முன்பு நாம் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கின்றது, நாங்கள் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி பக்கம் நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய தரப்பு பதிலாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி நீடித்து வரக்கூடிய நிலையில் இதற்கு விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இசைவு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது. காரணம், இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே திமுகவுடனான கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி. ஆனால் அதிமுகவுடன் இருக்கக்கூடிய பாஜக ஒரு மத சார்புள்ள கட்சியாக இருக்கின்றது என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்றது. தேர்தலுக்கு இன்னொரு 8-9 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த சூழலில் திமுகவும் அதிமுகவும் மிக தீவிரமாக பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள்.